என்ன மச்சான், காலையிலே ஃபோன் பண்ணி ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு வர சொன்னேன். என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மச்சான், உன்னை காலையிலே பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். டேய் சும்மா அதை நடிக்காதடா. என்ன விஷயம் டைரெக்டாக சொல்கிறா? அது ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன லவ் மேட்ரு, அதான் ஒன்று வர சொன்னேன். மச்சான் லவ் பண்ணுறியா? சொல்லவே இல்லையே. ஆள் எப்படிரா? சூப்பராக இருக்குமா? மச்சான் என் ஆள் சும்மா சினிமா நடிகை மாதிரி இருக்கு மச்சான். எது? சினிமா நடிகை மாதிரி இருக்குமா? ஏண்டா நானும் உன் கூட தான் இருக்கேன். எப்போ லவ் பண்ணுன்னு சொல்லவே இல்லையாடா? மச்சான் இப்போதான் மச்சான் ஒரு வாரம் தான் ஆகுது. ஒன் சைடு லவ், அதான் எப்படியாச்சும் டபுள் சைடு ஆக்கலான்னு பார்க்குறேன். அதனால தான் உன்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். என்ன பண்ணணும்னு சொல்லு, சிறப்பாக பண்ணிடுவான். மச்சான் இப்போ காலேஜ் போகிற டைம் வந்துடுச்சு மச்சான். வா பஸ் ஸ்டாண்டு போவோம், இப்போ என் ஆளும் வந்துடும். அவள்கிட்ட எப்படியாவது இன்னைக்கு என் லவ்வை சொல்லிடணும் மச்சான். நீ என் கூட இருந்தேன்னா கொஞ்சம் பயப்படாமல் இருப்பேன், அதனால தான். வா மச்சான் வா மச்சான், இன்னைக்கு போகிறான், லவ்வை சொல்கிறேன், லவ்வை ஓகே பண்ணுறான். நைட்டே ட்ரீட்டு தான். வா என்ஜாய் தான் இன்னைக்கு, பார்ப்போம். டேய் மச்சான் அங்கே நிற்கிது பாரு, அதான் மச்சான் என் ஆளு. எது? அதுவா? என்னடா அது உனக்கு அம்மா மாதிரி இருக்கு, அதை போய் லவ் பண்ணுறேங்கிற? டேய் மச்சான் அது இல்லைடா, அதுக்கு பக்கத்தில் ஒல்லியா இருக்குல்ல அந்த பொண்ணு மச்சான். எது அந்த மஞ்ச மண்டையா? டேய் மச்சான் ஏழை அப்படிலாம் கிண்டல் பண்ணாத மச்சான், ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் மச்சான். நீ தான் மச்சான் ஹெல்ப் பண்ணணும். சரி மச்சான் சரி மச்சான், சரி போ போய் பேசு. சீக்கிரம் பஸ் வந்து போயிடுச்சுன்னா அப்புறம் லேட் ஆயிரும். அவரை இப்படியே தள்ளி போட்டு போக முடியாது. போ டக்குன்னு பேசு போ. மச்சான் பயமா இருக்கு மச்சான், லப்பு டப்புன்னு துடிக்குது மச்சான். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கு மச்சான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கூட இருக்கேன்ல. தைரியமாக போ. துணிந்தவனுக்கு தூக்குமணி பஞ்சு மெத்த. போ கலக்கு வென்றுவா. சரி மச்சான் தைரியத்தோட போய் பேசுகிறேன். நீ எதுவும் ஓடி எதுவும் போயிடாத மச்சான். நீ இருக்க நம்பிக்கையில் தான் நானே போகிறேன். வெயிட் பண்ண வரேன். என்னங்க என்னங்க? Who are you? எது குவாரிவா? அப்படின்னா ஏய் நீ யார் மேன்? உனக்கு என்ன வேணும்? நான் ஒரு மாசமாக உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. உங்களுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். நான் உங்களை சின்சியராக லவ் பண்ணுறேன். வாட்? லவ்வா? ஏய் எனக்கு லவ் எல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏங்க லவ் பண்ண விருப்பம் இல்லையா? இல்லை நான் அழகா இல்லைன்ட்டு வேண்டான்னு சொல்கிறீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் எதுவும் தெரிஞ்ச பிரச்சனையாருன்னு சொல்கிறீங்களா? ஏய் ஸ்டூபிட், ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்கோ. இந்த லவ் கிவன்ட்டெல்லாம் என் பின்னாடி சுத்தாத. தேவையில்லாமல் உன் வாழ்க்கை தான் வேஸ்ட்டாக போகும். போ ஒழுங்காக வீட்டில் பார்க்குற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு போ. என்னங்க நீங்களே இப்படி சொன்னால் எப்படிங்க? நான் உங்களை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டேங்க. இப்படி வேண்டாம்னு சொல்லிட்டா என் மனசு கேட்டுக்காதுங்க. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைங்க. சொன்னால் கேளு, எங்கள் வீட்டிலலாம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஒழுங்காக போயிடு. என்னங்க பெரிய பிரச்சனை வரப்போகுது? நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நான் பார்த்துக்கிறேன். ஏய் ஃபுல், உனக்கு சொன்னால் புரியாது. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடா. உன் வசத்தில் பையன் வேற இருக்கான். எது கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாண்டா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ கழுத்தில் தாலியவே காணோம். டேய் இப்போல்லாம் யாரா மஞ்சா கைத்தில் தாலி போடுறா? அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனாக செயினில் எவ்வளோ மாடல் வந்துடுச்சு. அதில் ஒரு செயினை மாட்டிட்டு போகிறாங்க. இதில் நீ வேறு லூசுத்தனமாக லவ் பண்ணுற கிவ் பண்ணுற, நீ ஏன் பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணுற? போடா போய் உருப்படுற வழியை பாரு போ. என்ன மச்சான், உன் ஆள் உன் லவ்வை ஓகே பண்ணிட்டா போல. ஒரே ஷாக் மூமெண்ட்லேயே வரியே. ஏன் இப்படி ஷாக் அடித்த மாதிரி இருக்க? என்னாச்சு? மச்சான் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா மச்சான். என் உதயத்தில் பிள்ளையே இருக்குதா மச்சான். எது கல்யாணம் ஆயிடுச்சா? ஆண்டி பின்னாடியாடா அவ்வளோ நாள் சுற்றிக்கிட்டு இருந்த? மச்சான் பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரியே இருந்துச்சு மச்சான். அதான் மச்சான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். மச்சான் இப்போ இருக்க பொண்ணுங்கள்லாம் பொண்ணு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பொண்ணே இல்லை. இப்படி தான் பொண்ணுங்களெல்லாம் நம்பி ஏமாந்து போவாத மச்சான். நண்பனை நம்பு, கடைசி வரும் உனக்கு துணை இருப்பேன். வா போவோம். எங்க மச்சான் போகிறோம்? வேறு எங்கே போவோம்? உனக்கு தான் லவ் ஃபெயிலியர் ஆச்சுல, அதான் பார்ட்டி கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன், வா போய் என்ஜாய் பண்ணுவான்.